ராதிகா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் மெக்லரின் எஸ்கால் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். தீயணைப்புத்துறையின் துணை இயக்குனர் சரவண பாபு மற்றும் அலுவலகத்தில் இருந்த தீயணைப்புத்துறை வீரர் செந்தில் ஆகியவரிடமிருந்து கணக்கில் வராத பணமாக 2,61,000 ரூபாய் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளது. ராதிகா, துணை இயக்குனர் சரவண பாபுவிடம் இருந்து 2,20,000 ரூபாயும் தீயணைப்புத்துறை வீரர் செந்தில் என்பவரிடம் இருந்து 41,000 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் மெக்லரின் எஸ்கால் தலைமையிலான போலீசார் விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த தகவல்களை சேகரித்த போது தீயணைப்பு துறையிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் பல்வேறு துறைகளும் பல்வேறு கட்டிட உரிமைதாரர்களும் நிச்சயமாக வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. உயரமான குடியிருப்பு கட்டிடங்கள், பொது கூட்டு கட்டிடங்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் வளாகங்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் காம்ப்ளெக்ஸ் என்று நாம் கூறுவோமே, மால் சம்பந்தமான விஷயங்கள், கல்வி நிறுவனங்கள், சுகாதார வசதிகள், ஹெல்த் கேர் பெசிலிட்டிஸில் உள்ளவை, தொழிற்சாலைகள் மற்றும் கிடங்குகள் என பல்வேறு கட்டிடங்களுக்கும் அடிப்படையாக தீயணைப்பு துறையினரிடமிருந்து இந்த கட்டிடம் தீயணைப்பு துறையின் கட்டுப்பாட்டில் வரும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறது, தீ விபத்து எதுவும் ஏற்பட்டால் பொதுமக்கள் காப்பாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக பல்வேறு துறைகளிடமிருந்தும் பல்வேறு தனி நபர்களிடம் இருந்தும் தொடர்ந்து லஞ்சம் பெற்று வருவதாக திருநெல்வேலி மாவட்ட கூடுதல் காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்ததாகவும் அந்த அடிப்படையில் இன்று தற்போது உடனடியாக நேரடியாக சென்று விசாரணையை மேற்கொண்டதாகவும் அந்த விசாரணையின் அடிப்படையில் லட்சக்கணக்கான பணம் ஒவ்வொரு கவர்களிலும் வைக்கப்பட்டு அந்த அலுவலகத்திலிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து கிடைக்கும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பணம் யார் யாரிடம் இருந்தெல்லாம் வாங்கப்பட்டது, எவ்வாறு வாங்கப்பட்டது என்பது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை துணை இயக்குநராக திருநெல்வேலி மண்டலத்தில் இருக்கும் சரவண பாபு மற்றும் தீயணைப்பு வீரர் செந்தில் என்பவரிடம் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வெகு தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த மாதம் திருநெல்வேலியின் கனிம வளத்துறை உதவி இயக்குநராக திண்டுக்கல்லில் பணியாற்றி வந்த செல்வசேகரன் என்பவரிடம் இதே போன்ற சோதனை நடத்தப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது. பல்வேறு துறைகளிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தீவிரமான விசாரணை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் ராதிகா. இதுவே தற்போது இருக்கும் செய்தி. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.